ஹலோ, நான் உமா. எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறோம். பாருங்கள், 100 துவரம்பருப்பு, 100 பாசிப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. பருப்பு வெந்துருச்சு. பருப்பு ரொம்ப வேகக்கூடாது, முக்கால் வேக்காடாக வேகணும். அடுத்து காய் போட போகிறேன். என்னென்ன காய்னா முருங்கைக்காய், கத்தரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வேக போகுது. எல்லாம் மாங்காய் போடணும். மாங்காய் போட்டு இப்போ நல்லா வெந்த உடனே அடுத்து மசாலா போடுவோம். பாருங்கள். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு புளி கரைச்சி இப்போ சாம்பாரில் ஊற்ற போகிறோம். ஊற்றி கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். ஒரு கொதி கொதிச்ச உடனே தாளிச்சிடணும். சட்டியை காய வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஊற்றிட்டு சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி லாஸ்ட்டாக பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு கிண்டிட்டு அப்படியே சாம்பாரில் போட்டுருணும். சாம்பார் ரெடி. அவ்வளோதான். ஒரு கொதி கொதிச்சோன்னு இறக்கிடணும். சூப்பராக இருக்குது, மணமாக இருக்குது. சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.